வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி, ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. கமாடிட்டி மார்க்கெட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி தேவையான டேட்டா இது வந்து மார்னிங் நம்ம வந்து தூங்கி எழுந்திரிக்க முடியும், என்ன வேணால் நடந்துக்கலாம். ஸோ வந்து 12 மணி முடியும். இன்றைக்கி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற டைம் 12 மணி முடியும். அது முடியும் நடந்த விஷயங்களை வச்சு அதுக்கான லெவல்ஸ் என்னென்ன ஸ்டாக்லாம் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது மேக்ஸிமம் எல்லா நண்பர்களுமே கேட்டிருந்தது பார்த்திங்கன்னா இண்டெக்ஸோட டீட்டெயில் மட்டும் கேட்டிருந்தாங்க. அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன், அந்த பாக்ஸு அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. சிம்பிள் தான். ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிடலாம். என்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற முக்கியமான நியூஸை மட்டும் பார்த்துருவோம். சரி, ஓகே, வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பர்டிகுலராக பார்க்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா நிஃப்டி. நிஃப்டியோட ஜோன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கன்சிடர் ஆகிறது 19,390 to 19,365. இது வந்து இந்த இடம் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினா கிளியராக தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19,390 to 19,365 இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நோ ட்ரேடிங் ஜோன். அதே மாதிரி இந்த ட்ரேடிங்கை இந்த பாக்ஸை விட்டு வெளியே போனால், மேலே போனால் கால், கீழே வந்தால் பை. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா 19,360க்கு கீழே வந்துச்சுன்னா புட் எடுக்கலாம். சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 19,300. அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 19,250. ஸோ அது முடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ வந்து குறைவு தான். மார்க்கெட் ஓவராலாக புல்லாக தான் இருக்குது. ஸோ மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ வரும் வாரங்களில் வந்து அடுத்த இன்றைக்கி வந்து வெனஸ்டே, ஸோ எக்ஸ்பைரி கிடையாது. ஸோ நார்மலாக தான் மூவ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பைரி அன்றைக்கி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட அதே மாதிரி மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,450. ஸோ இந்த கால் புட் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா நிஃப்டிக்கு மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா 19,400 கால் ரைட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் 500 கால் தான். ஆனால் வீக்லி வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 19,400 புட்டு அதிகமாக ரைட் ஆகிருக்குது. 19,550 கால் தான் ரைட் ஆகிருக்குது. இந்த சைடில் வந்து 19,300 கால் வந்து அதிகமாக ஹூஜாக வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா 19,400 கீழே வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் ரொம்ப கம்மி. அப்படியே 19,400 கீழே சஸ்டெயின் ஆகி ட்ரேட் ஆகிடுச்சுன்னா ஒரு 19,350 300 மணியும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஏ அண்ட் டிஐ டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ வந்து கண்டினியூஸாக பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வாங்கினது பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கினது 2,100 கோடி, 2,134 கோடியே 33 லட்சம். அதே மாதிரி டிஏ செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 785 ரூபா, 785 கோடியே 48 லட்ச ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஏ வந்து கண்டினியூஸாக பையில் இருக்காங்க. ஸோ இது வந்து 19,500 வந்து நிஃப்டி தொற்று தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட கால் புட் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியுமே 45,300 புட்டு தான் அதிகமாக ரைட் ஆகிருக்குது. ஸோ 300 கீழே வந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் 300 கீழே வந்துச்சுன்னா இந்த 45,000 44,900 கீழே வந்தால் தான் பயப்படணும். 45,000 ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி லெவல், ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். 45,000 பிரேக் ஆனால் 45,900 மணி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 45,900 கீழே ட்ரேட் ஆனால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லுது பேங்க் நிஃப்டி 45,300 அதை வந்து பிரேக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ புல்வி தான் இதை முடியும் பார்த்த முடியும். இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து இது முடியும் மேலே நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அடுத்ததாக ஃபின்னிஃப்டியோட இன்றைக்கான ஜோன் பார்த்தீங்கன்னா 20,445 to 20,420. ஸோ இந்த 20 பாயிண்ட்குள்ளே நோ ட்ரேடிங் ஜோன். ஸோ இந்த பாக்ஸை விட்டு கீழே வந்துச்சுன்னா புட் எடுக்கலாம். புட்டுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 20,300. ஸோ இதுக்கு இந்த பாக்ஸை விட்டு மேலே போச்சுன்னா ஒரு கால் எடுக்கலாம். கால் பார்த்தீங்கன்னா 20,550 மணி போகும். இன்றைக்கான ஐ கூட பார்த்தீங்கன்னா 575. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,700. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
20,831. ஸோ வந்து கிளியராக சொல்லுது எல்லாமே ஒரு பேட் நியூஸ் வராத முடியும் மார்க்கெட்டு மேலே நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதே மாதிரி ஃபின் நிஃப்டியோட கால் புட் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். இதுதான் எக்ஸ்பைரி ஆனிச்சு. எக்ஸ்பைரியில் நம்ம நேற்று கொடுத்தது நல்ல ப்ரெடிக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. மந்த்லி வைஸ் பார்த்திங்கன்னா 20,400 புட்டு அதிகமாக ரைட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். 20,500 கால் வந்து மைல்டாக ரைட்டாக இருக்குது. ஸோ 20,500க்கு மேலே இருந்துச்சு. இல்லை இன்றைக்கான ஐ நேற்று வச்சால 575ங்கிற ஐயை வந்து பிரேக் ஆனிச்சுன்னா இன்னுமே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இது ஒரு ஸ்டாக் அலர்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க் 784 to 85க்கு மேலே இருந்தால் வாங்கலாம். டார்கெட்டாக வந்து 792 799 வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 778. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு பயங்கரமாக இருக்குது. ஏயு பேங்க்லாம் வந்து ரொம்ப கீழே இருந்தது. ஸோ வந்து இந்த ஜோன் நேற்று நம்ம கொடுத்தோம்ல பட்ஜ் ஃபின் அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் இங்கே உருவாயிருக்குது. ஸோ இதை பிரேக் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் அண்ட் ஈச்சர் மோட்டார். இந்த 2 ஸ்டாக்குக்கும் ஒரு பயங்கர ஃபைட்டிங். அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோ மோட்டார் சூப்பரான வண்டி பேர், ஒரு ஃபாரின் கம்பெனியோட ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி தான் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண உடனே ஹீரோ மோட்டார் பாருங்கள், இன்றைக்கி 5 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இங்கே ஆரம்பிச்சது நேற்று க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2,900, இன்றைக்கி ஆரம்பித்தது 3,040 மணி போயிருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ எந்த டூல் யூஸ் பண்ணி வாங்கியிருந்தாலுமே இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். என்ன ரீசன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ ஹீரோ மோட்டார் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ யாராவது அந்த வண்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வாங்கி போடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஈச்சர் மோட்டார் அப்போ 1980 வந்து புல்லட்டோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 70-80,000 சொச்சம் வந்துச்சு. அப்போ ஈச்சர் மோட்டர்லாம் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஈச்சர் மோட்டார் அப்படிங்கிற கம்பெனி வந்து நம்ம புல்லட் தயாரிக்கிற கம்பெனி. இது 1970 வந்து இந்த பண்ணையார் யாரெல்லாம் அந்த புல்லட் ஓட்டிகிட்டு இருக்காங்களோ அவங்க இந்த வண்டியை வாங்கிறதுக்கு போல தான் இந்த ஈச்சர் மோட்டரை வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க கையில் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபா இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்களும் ஹீரோ மோட்டார் இப்போ லான்ச் பண்ணியிருக்க வண்டியை 2,900 சம்திங் போகுது, 2,03,00,000 காஸ்ட் நியர்பை வருது. ஸோ அந்த 3 லட்சம் வாங்குறதுக்கு போல தான் ஹீரோ மோட்டார் நீங்கள் வாங்கினீங்கன்னா அடுத்த ஒரு 10-15 வருஷத்தில் நீங்களும் வந்து ஒரு பெரிய மில்லியனோ கோடீஸ்வரனோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த லான்ச் பண்ணனால ஹீரோ மோட்டார் ஈச்சர் மோட்டார் எங்கேருந்து விழுந்துருக்கா பாருங்க. நேற்று க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 3,633 ரூபா. இன்றைக்கி லோ பாருங்கள் 3,393 ரூபா. கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 280 ரூபா பக்கம் ப்ரைஸ் டவுன். ஸோ இந்த ஒரு நியூஸ் தான். ஸோ வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் சரி, நியூஸை வந்து பயங்கரமாக கேதர் பண்ணிகிட்டே இருக்கணும். வாட் இஸ் அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த ஸ்டாக் மூவ் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் தெளிவான நிறையா நியூஸ் படிச்சுங்க. அப்படி உங்களுக்கு என்னென்னலாம் கைட் பண்ணும் அப்படின்னா நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர் கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.